எங்கள் பொண்ணுங்கெல்லாம் பான் ஆர்டிஸ்ட்டு பசங்கிட்ட கேட்டு பாருங்க என்ன மான் நடிக்கிறீங்கன்னு சொல்லுவானுங்க. பிளாக் பஸ்டர் இதை நான் சொல்லலை, தனுஷ் சாரோடைய ஃபேன்ஸ் ஆகிய நீங்கள் சொல்கிறீங்க. அதே தான் நானும் சொல்கிறேன். ஏன்னா நானும் தனுஷ் சாரோடைய ஃபேன் தான். ஆனால் அவர் எனக்கு முதலாளியும் கூட. ஏன்னா நானும் ரவுடிதான் ஒரு படத்தோட முதலாளி அவர் தான். இந்த தொடரி படத்தை ரொம்ப சுருக்கமாக அழகாக சொல்லணும்னா, ரயில் மேலே ஒரு மயில், அந்த மயிலை காதலிக்கிற ஒரு புயல். ரயில் மேலே ஒரு மயில், அந்த மயிலை உரசிட்டு போகிற மாதிரி புரட்டி எடுக்கிற ஒரு புயல். புயலா தனுஷ், மயிலா கீர்த்தி. ஆனால் அந்த பிரம்மாண்டமான அழகான எல்லாரையும் சுமந்துட்டு போகிற ஒரு ரயிலா பிரபு சாலமன் அவர்கள். எல்லாம் அல்ல ஜீசஸ், அல்லாஹ், இறைவன், இறைவி அருளால் நம்ம எல்லாரும் சமாதானமாகவும் சமரசமாகவும் சந்தோஷமாகவும் இருப்போமாக. ஒரு அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க, கீழே பார்த்து ஒரு விவசாயிகிட்ட, என்னப்பா அரிசி விலை இவ்வளோ ஏறி போச்சு அப்படின்ட்டு. அவங்க சொல்லியிருக்காங்க, அந்த விவசாயி சொல்லியிருக்காரு, அந்த அரிசி விளையிற நிலத்துல தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டை நீங்கள் கட்டியிருக்கீங்க, அதனால தான் அரிசி விலை ஏறி போச்சுன்னு. அந்த விவசாயியாக நிறைய ப்ரொடியூசர்கள் இங்கே இருக்காங்க இந்த தமிழ் திரைப்பட உலகத்தில். கலைஞர்களுடைய நடிகர்களுடைய சம்பளத்தை பெருசாக ஏற்றி விட்டுட்டு அவங்கள மாடியில் அனுப்பிட்டு கீழே அந்த விவசாயி இருக்கிற நிறைய தயாரிப்பாளர்கள், அதில் சந்தேகமே கிடையாது. அதில் இந்த வீனஸ் பிக்சர்ஸும் ரொம்ப முக்கியமானவங்கன்றது இங்கே குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இங்கே என்னென்னா, ட்ரெயினும் அதுக்கு பின்னாடி இருக்க பெட்டியும் மாதிரி தான் தயாரிப்பாளர்களும் படைப்பாளர்களும். ஒன்று இல்லாமல் ஒன்று இருக்க முடியாது. ட்ரெயின் இல்லாமல் பெட்டி மட்டும் இருக்க முடியாது, பெட்டி இல்லாமல் அந்த என்ஜின் மட்டும் இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ரெண்டும் சேர்ந்து போகும்போது தான் அதில் ஒரு அழகு இருக்குது. அதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணுங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோள். பிரபு சாலமனை பற்றி நான் என்னென்ன சொல்லலான்ட்டுலாம் எழுதி எடுத்துகிட்டு வந்தேன். அதில் பாதி விஷயம் இங்கே சொன்னாங்க. அதில் ஒருத்தர் படவா கௌபி, இந்த படவான்ற பேர் ஒரு கரெக்டாக இருக்குது. நான் சொன்னேன், நான் எழுதி வச்சேன் என்னென்னா, பிரபு சாலமன் மட்டும் இல்லை, பிரபு சோலோமேன் அவர் மட்டும் தனிப்பட்ட முறையில் ஒரு படத்தை எந்த உதவியாளர்களுமே இல்லாத அளவுக்கு அவரால் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சோலோமேன் சொல்லலான்னு பார்த்தா அதை அவர் சொல்லிட்டாரு. இப்போ நான் சொல்ல போகிறது பிரபு சாலமன் இல்லை, பிரபு சாலச்சிறந்தவன். ஏன் சாலச்சிறந்தவன் சொல்கிறேன்னா, ஒரு நல்ல மனிதர் அவர். சினிமாவில் சில பேருக்கு வாய்ப்புகள் மிஸ் ஆகி போயிடும், மறுபடியும் அவங்க இந்த வாய்ப்பு கிடைச்சி அவங்க ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பிரபு சாலமனே மைனாவுக்கு முன்னாடி ரொம்ப மைனாரிட்டியாக தான் இருந்தார். மைனாங்கிற ஒரு படம் தான் இன்றைக்கி நம்ம இவ்வளோ பெரிய வரவேற்பை கொடுக்குற ஒரு பெரிய இயக்குனர். ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த பெரிய இயக்குனர் அவர்கிட்ட இருந்தார். அந்த மாதிரி இப்போ என்னுடைய கதை திரைக்கதை வசனம் படம் ஒரு 2 வருஷம் ஆச்சு. என்னை பற்றி யார் அக்கறைப்பட்டாங்க, யார் கவலைப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் பிரபு சாலமன் அடிக்கடி பிரபாகர்கிட்ட கேட்டுட்டு இருப்பாப்புல, பார்த்திபன் சார் என்ன படம் பண்ணுறாரு, ஏன் இவ்வளோ டிலே ஆகுது, இப்போ எனக்கு இந்த படம்லாம் ஓடிட்டு இருக்கு, இந்த படம்லாம் ப்ரொடக்ஷனில் இருக்குது, அப்படி இல்லைன்னா நம்மளே அவரை வச்சு ஒரு படம் பண்ணலாம். எனக்கு அவர் படமே கொடுக்க வேண்டாம், ஆனால் அந்த அக்கறை இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சக கலைஞன் மேலே இல்லை ஒரு சக படைப்பாளி மேலே அந்த அந்த அக்கறை அவர் ஜென்ரலாகவே நிறைய பிரார்த்தனை பண்ணுவார். அந்த பிரார்த்தனைக்கு நான் தலை வணங்குறேன். நம்மளை கொஞ்ச நாள் சுமந்தவங்களை நம்ம தாயின்னு சொல்லும்போது வயிற்றில் சுமந்தவங்களை, அப்போ நெஞ்சில் நம்மளுடைய நினைவுகளை சுமக்கிற ஒருத்தரை அவன் என்ன சொல்கிறது, அந்த ஒரு தாய் அன்போட நான் அவரை வாழ்த்துறேன், அவரை பாராட்டுறேன். அதே மாதிரி ரிசப்ஷனில் ஒரு சுமாரான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்ட ஒரு மாப்பிள்ளை, ரிசப்ஷனுக்கு வந்த ஒரு பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கும், அந்த பொண்ணை விட இவன் அவளையே பார்த்துட்டு இருப்பான். கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தால் நம்ம அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கலாமேன்ட்டு. எதுக்குன்னா, இப்போ வர டெக்னாலஜி என்னென்னா, மாடல் இப்போ தான் நம்ம ஒரு ஐஃபோன் வாங்கியிருப்போம், கூடவே அந்த பில்லு போடும்போதே இன்னொரு பிரமாதமான மாடல் வந்துடும், அடடா இது மிஸ் பண்ணிட்டோமேனு. அப்படி தனக்குத்தானே ஒரு போட்டியாக, தனக்குத்தானே அடுத்த படம் தனக்கு போட்டி ஏற்படுத்துகிற ஒரு படமாகவே பண்ணுறது பிரபு சாலமனுடைய ஒரு அடங்கா பிடாரித்தனம்னே சொல்லலாம். அந்த மாதிரி தான் இந்த தொடரி மறுபடியும் அவருக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்க போகிறது இந்த தொடரி. தனுஷை பற்றி சொல்லணும்னா எல்லாரும் சொன்னாங்க இந்த படத்தை பார்த்து ஹாலிவுட் படமாக இருக்குன்னு. நம்ம ஒரு தமிழ் படத்தை ஹாலிவுட் படமாக பார்க்கணும்னு அவசியமே இல்லை. கூடிய சீக்கிரம் அவருடைய ஹாலிவுட் படமே நமக்கு வரப்போகுதுங்கிறது பெருமையான ஒரு விஷயம். இப்போ நான் கேட்டேன் அவர்கிட்ட, எப்போ சார் அந்த ஹாலிவுட் படம் அப்படின்னு. அவங்க ஆக்சுவலாக ஜூனில் தான் ஷூட்டிங் வச்சுருந்தாங்க. நான் சொன்னேன், இல்லை வெற்றிமாறன் படம் தான் எனக்கு முக்கியம்,
இந்த படத்தை முடிச்சுட்டு ஜனவரியில் வேணா நான் வரேன். அதாவது ஹாலிவுட் படத்துக்கே அவர் சொல்றாரு, முடிஞ்சா ஜனவரியில் என்னை வச்சு எடுத்துக்கோங்க, இல்லாட்டி எனக்கு இந்த படம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு தமிழ் உணர்வோட இங்கே நமக்கு வெற்றியை கொடுத்தவங்களுடைய படங்களை முடிச்சுட்டு அப்புறம் அதுக்கு போகலான்னு. அப்படிப்பட்ட ஹாலிவுட் வந்து அங்கே காத்துட்டு இருக்கிறது தான் காதல்லையே பெரிய விஷயம். யார் நமக்காக காத்திருக்காங்கன்னு அப்படி ஹாலிவுட்டே காத்திருக்கிற அளவுக்கு தமிழுடைய பெருமையை நிலநாட்ட போற தனுஷுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கீர்த்தி சுரேஷ், நீங்களாம் ரொம்ப நேரமாக காத்துட்டு இருப்பீங்க கீர்த்தியை பற்றி ஏதாவது பேசிக்கணுமேனு. அவங்க அப்பா பேர் வைக்கும்போதே கரெக்டாக வச்சிருப்பாரு போல இருக்கு, பின்னாடி இப்படிலாம் ஒரு பெரிய புகழ் வரும்ன்ட்டு. கீர்த்தியோட அம்மா பேர் வந்து மேனகா. ஆனால் கீர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா மேனகா ரொம்ப ஊர்வசி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்சியில் போட்டு எடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு அழகான ஒரு பொண்ணு. அதில் பிரச்சனை என்னன்னா, இப்போ கீர்த்தி கிடைக்காத படத்துக்கு சுரேஷ் வச்சு நம்ம எடுக்க முடியாது. அதனால இந்த மாதிரி அழகான பெண்ணுங்களை பெற்றுக்கிற அல்லது நடிகைகளை பெற்றுக்கிற அப்பா அம்மா என்ன பண்ணணும், கொஞ்சம் கஞ்சத்தனம் இல்லாமல் குடும்ப கட்ட படம் பண்ணாமல் ஒரு 1/2 டசன் இந்த மாதிரி நடிகைகளை பெற்று போட்டால் நம்ம எல்லாரும் படம் பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும். டிஜி தியாகராஜன், டிஜினா என்ன நினைக்கிறேன்னா டீ டேஸ்ட், மிக ரசனையான ஒரு தயாரிப்பாளர். ஜிங்கிறது கேரண்டியை குறிக்கும். அவர் எடுக்கிற எல்லா படமும் டெஃபினட்டா வெற்றி படம் ஆகும். அப்படிப்பட்ட டிஜி தியாகராஜனுடைய இந்த படம் நிச்சயமா வெற்றி அடையும். அதுக்கு நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய காரணங்கள். நமக்கு ட்ரைலரை பார்த்தா தெரியுது டெஃபினட்டா இந்த படம் வெற்றி படம்னு சொல்லிட்டு. அப்புறம் மிஸ்டர் இமான், அவரும் பிரபுசாலமனும் சேர்ந்தா அந்த பாடல்கள் வந்து பெரிய ஹிட் ஆகுது. அதுக்கு காரணம் அந்த பாடலோட டியூன் இல்லை. ரெண்டு பேருமே கடவுளோட அழகா டியூன் ஆயிருக்காங்க. அந்த காடோட ரொம்ப அழகா ரெண்டு பேருமே டியூன் ஆனதுனாலதான் அவங்களுடைய பாடல்கள் வந்து இவ்வளவு பிரமாதமா வந்திருக்கு. மற்றும் இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நான் எழுதின ஒரு கவிதை, ஒரு ரயில் பயணத்தில் சந்தித்தோம், ரயில் நின்று விட்டது, பயணம் மட்டும் தொடர்கிறது. ஒரு ரயில் பயணத்தில் சந்தித்தோம், ரயில் நின்று விட்டது, பயணம் மட்டும் தொடர்கிறது. அந்த மாதிரி இந்த படம் ஒரு நாளைக்கு ரிலீஸ் ஆகும், மிகப்பெரிய வெற்றி அடையும். அப்புறம் இந்த படம் முடிஞ்சு போயிடும். ஆனால் இந்த படத்தோட தயாரிப்பாளரோ அல்லது இயக்குனரோ, இந்த படத்தோட தனுஷோ இல்லை கீர்த்தியோ மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள், இவர்களுடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பது என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி. ஊராங்கூட எப்ப பாரு சாட்டிங்கு, 10 பேரு வச்ச அத்தா கூட ஃபைட்டிங்கு. போனும் ஸ்மார்ட்டா ஆச்சு, உன் வாழ்க்கை வேஸ்டா போச்சு. வாட்ஸ்அப், யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர் தேடி போய் வச்சுக்கிற ஆப்பு அத்தனையும் டூப்பு, வச்சுக்கிற ஆப்பு அத்தனையும் டூப்பு. மனுஷனும் பேசுன காலம் போயே போச்சு. ஐ அதெல்லாம் வேலைக்கு படத்தை பற்றி சொல்லுங்க. இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க வேலை வெட்டியெல்லாம் விட்டு. அப்புறம் அவன் சிங்கப்பூர் வந்து என்ன சொல்கிறான், இனிமேல் எண்ணெய் கத்திரிக்காய் செய்வாங்க. நாங்கள் திடீர்னு ஊரை விட்டு தூக்கின்னு போய் கல்லிடை குறிச்சி அங்கே விட்டாங்க. காலையில் 7 மணிக்கெலாம் கூப்பிட்டு போயிடுவாங்க. சிரிப்பு தான் மனுஷங்களுக்கு. என்ன ஏன்னா நம்ம ஒரே மன உளைச்சலில் இருப்போம், இந்த மாதிரி மூஞ்சிங்களை பார்க்கும்போது